ஹலோ ஹாய், என்ன பண்ணுறீங்க கைஸ்? எல்லாம் சௌக்கியம் தானே? நல்லா இருக்கிறீங்களா? இப்போது இன்றைக்கி காலையிலன்னு ஒரு 4:30-5 மணிக்கு ஒரு கேஎஸ்ஆர்சி வர ட்ரிப் இருந்துச்சு. அப்போது அங்கே போயிட்டு வர்ற வரையில் போகும்போது ஆள் இருந்துச்சு, என்னால் எடுக்க முடியல. வரும்போது கொஞ்சம் வீடியோவில் எடுத்திருந்தேன், அது பார்க்கலாம் அன்றைக்கி. சரியா? ஹாய். நான் காலையில் நேரத்தை நான் வந்தது 5 மணிக்கு, இப்போ 6:10 ஆச்சு. ஒரு பாலக்காடு வந்திருந்தேன். காலையில் 6:10க்குள்ள வெளிச்சமாக்கும் பாருங்க. பாலக்காடு கேஎஸ்ஆர்சி வந்திருந்தேன். இது இறங்கியாச்சு, ஊருக்கு இறங்கியாச்சுங்கிறது. இப்போ யாக்கிர புழா எல்ற സ്ഥലത്തിലേക്ക് வந்திருக்கிறோம். யாக்கிர பாலம். இந்த இடத்தோட பேர் யாக்கிர புழா. புழா என்ன ஆறு. தண்ணி கம்மி தான் இப்போ, இல்லைன்னா நிறைய தண்ணி இருக்கும். இந்த தூரமாக காண்ற பாலம் ரயில்வே போகிறது. இந்த வழியாக தான் எங்கள் ஊருக்கு ட்ரெயின் போகிறது. 6:30க்கு ஒரு ட்ரெயின் உண்டு. இந்த வழியாக தான் போகும். இதுக்குள்ளார தண்ணிக்குள்ளார நிறைய மீன் இருக்கு. எல்லாம் பறந்து போயிட்டாங்க நான் வர்றது கண்டு. பூந்தோட்டம் வச்சிருக்கிறாங்க அந்த ஆறோட சைடில். கொலையோரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்களா? தண்ணிலையும் பாருங்க. ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயின் மெதுவா போகுது பாருங்க. இது நம்ம ஊருக்கு போகிறது. அடுத்த ஸ்டாப்பு நம்ம ஊரில் பூனாரத்தில். பாலக்காடு என்ன திருநெல்வேலியா அந்த பக்கம் எங்கேயோ போகிற வண்டி இருக்குது. மஞ்சு இருக்கு, நல்ல மஞ்சு இருக்கு. இப்போ டைமு 6:40 ஆயிடுச்சு காலையில். நல்ல மஞ்சு இருக்கு. தணுப்பும் உண்டு. தணுப்பும் விட்டு போயிட்டு ஒன்றும் இல்லை, தணுப்பும் இருக்கு. ரோட்ல எல்லாம் ஆளே இல்லை இப்போ. விக்னாசேரி எல்ற இடமாக்கும். இங்கிருந்து நமக்கு லெஃப்ட் போனால் புதுநகரம்,
7-8 கிலோமீட்டர் உண்டாகும். நேராக போனால் கொடுவாயூர், அந்த கொடுவாயூர் போய் மட்டும் பூனாத்துக்கு போய்க்கலாம். அப்பளும் 7 கிலோமீட்டர் தான் வரும். இப்படி போனாலும் 7 கிலோமீட்டர் தான் வரும். போகும்போது வீடியோ எடுக்க முடியல, நைட்டாக இருந்து போனது. நைட்டுன்னா நான் ஒரு 5 மணி அந்த டைமில், அப்போ இருட்டாக இருந்தது. இப்போது 6:45 ஆயாச்சுல்ல, அதனால் இப்போ கொடுவாயூர் எத்திட்டோம். நம்ம இங்கிருந்து லெஃப்ட் திரியணும். லெஃப்ட் திரும்பியாச்சு, நேராக போக வேண்டியது தான். இது ஊருக்கு போகிற வழி தான் இது. இங்கெல்லாம் நல்ல இடங்களா இருக்கும் பார்க்குறது. ஊரெத்தியாச்சு, ஆனால் மഞ്ഞിന്നും போயிட்டல. 7 மணி ஆயாச்சு. இதுக்குள்ளார ஒரு ஐட்டம் போயிருக்குது. பண்ணி பின்னால் போகக்கூடாது. ஒத்தைக்கா வந்திருக்கிற, யாராச்சும் கூட இருக்கிறாங்களா? இங்க எங்க போற இந்நேரத்தில்? அப்படி பாலக்காடு போய் வந்த பிறகு ஒரு ட்ரிப்பு மற்ற தத்தமங்கலம் வழி பெரும்பூவை வரணும்னு வச்சு போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இது தத்தமங்கலத்துலேருந்து ஊருக்கு போகிற வழியாக இருக்கும். உள்ளக்கூடி வர்றதா இருக்கும். உள்ளக்கூடி வரும்போது இந்த மாதிரி நல்ல ஏரியா உண்டு. அதனால வந்து மெயின் ரோட்டில் வந்து வரலாம். மெயின் ரோட்டில் வந்து இந்த மாதிரி இல்லை. இது உள்ளக்கூடி காட்டுக்குள்ளே கூடி போகிற மாதிரி இருக்கும். நல்ல இடமா இருக்கும். இங்கெல்லாம் அணில் கத்துது. நல்ல எப்பவும் தணுப்பாக இருக்கும். ஆனால் மஞ்சுனால இப்போ நல்ல தணுப்பு இருக்குது. நல்ல வெயில் இருக்குது, ஆனால் வெயில் தெரிய மாட்டேங்குது. தணுப்பு தான் நல்லா தெரியுது. வெயில காலம் தணுப்பு தான் கூடுதல். பாருங்க, பச்சை பசேன்னு இருக்குது. சரிங்களா? நமக்கு இப்படிக்கா போகிறோம். கிருஷ்ணால நல்லதாக இந்த சான்லியெல்லாம் தண்ணி இருக்கும். இப்போ தண்ணி கம்மி. பாடத்துக்கெல்லாம் தண்ணி வர்றது இந்த வழியாக தான். நல்ல ஏரியா, நல்ல காற்று சுசிக்கலாம். இப்போ வெயில் தெரிய மாட்டேங்குது, நல்ல தணுப்பு மச்சான். இது பூனாரம் டவுனு தான், ஆனால் வேற வழிக்கு, அதான பெரும்பு வழியாக பூனாரத்துக்கு வர்ற வழி. இருந்து ரைட்டு நமக்கு. என்னாச்சு தெரியல, ஒருத்தர் உட்காந்து வச்சுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா மருந்து வாங்க போனீங்க? இல்லைம்மா, நான் மெடிக்கலில் சீட்டு உள்ள போய் மருந்து வாங்கி வச்சிருக்கேன். மருந்து வாங்கியாச்சல, கையில் உண்டா? விழுந்துதா? சரி சரி. வண்டிக்கு ஒன்றும் ஆகலையில விழுந்துட்டு? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையில? இல்லை, நான் அப்படியே பிரேக்கு சரிச்சிட்டு வண்டியை தலை அம்பருப்பம் அம்பரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இருட்டாயிடுச்சு கண்ணெல்லாம். அப்போ அப்படியே அந்த இடத்துல இருந்துக்கிட்டேன் நடு ரோட்டு. சரி, நல்லா குழப்பம் இல்லை. முன்னாடி வரைக்கும் போயிட்டேன். சரி சரி. அப்படி பாலக்காடு போயிட்டு வந்தாச்சு.
காலையில் 7 மணி ஆச்சு இங்கே எத்தும்போது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் நல்ல தணுப்பும் வெயிலும். வெயில் வருதான் உண்டு, நல்ல மഞ്ഞ് இருக்குது. തണുപ്പ്, നല്ല തണുപ്പ്. നൈറ്റെല്ലാം നല്ല തണുപ്പാക്കും. മധ്യാഹ്നം എന്തോ ഉച്ചയ്ക്ക് നല്ല വെയിലടിക്കും തന്നെ. അപ്പോഴും നല്ല തണുപ്പാக இருக்குங்க. இங்கே இப்படி தணுப்பாக இருந்தால் அப்போ ஊட்டியில், கொடைக்கானல் அங்கெல்லாம் எவ்வளோ தணுப்பாக இருக்கும். சரியா? சரி, அப்போ இன்னத்த வீடியோ இவ்வளோ தான். மறுபடி நாளைக்கு பார்க்கலாமா? சரி, வேற ஒரு வீடியோ மாட்டு நாளைக்கு பார்க்கலாம். இப்போ எல்லோரும் ஷேர் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, சப் செய்யுங்க. ஓகே, எல்லாம் கம்மி வரும், பார்த்துக்கலாம்.